அதால நம்ம மாத்திரைக்கு நம்ம செலவுக்கு இந்த வேலை, வேற ஒன்றும் கிடையாது. வந்து அக்கா தங்கச்சி நினைச்சேன், கடைசியில் அவங்க அம்மா பொண்ணா. இங்க போய் வேலை செஞ்சாலும் இந்த வயசுக்கு வேலையை ஆள் எடுக்க மாட்டாங்க. அக்கா ஓஜி பாட்டி கடைங்க. எனக்கு வந்து குவாலிட்டியா இருக்கணும் மெயினா. சிம்பிளா எடுப்போம், அதுக்கு முன்ன முறுக்கு ஓட்ட விட அதர்சம் எல்லாம் போட்டு. குழந்தைங்களுக்குலாம் இங்க என்ன வாங்கிட்டு போவாங்களா? மாத்திரைக்கு காசு வேணும், ஒருத்தர் கையை எதிர்பார்க்க. அதுலயே தெரிஞ்சிருச்சுல, அதுக்கோசரம் தான் இந்த வேலை. தூக்கிடுச்சு உளுந்து வேலை. சூடு கொதிக்குது. தரோம் தரோம். ₹1 இட்லில இருந்து போட்டுட்டு இருக்கேன். ஐடியா இல்ல, முடியாது முடியாது முடியாது. ஏதோ நம்ம கோட்டீஸ்வரன் ஆகணும்னு நினைக்கல. ஒரு வேலை கொடுத்தா தரமா கொடுக்கணும். ஆமா, ₹1 இட்லி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கார்த்திக் ஸ்வீட் சேனல். இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா, ஒரு அருமையான பாட்டி இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். ஓஜி 4வது தலைமுறையாக நடத்திக்கிட்டு இருக்க ஒரு ஹோட்டல். ஸோ அந்த பாட்டி இட்லி கடைக்கு தான் வந்திருக்கோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசோக் நகர் அரும்பாக்கம் அங்கே தான் வந்திருக்கோம். நான் உங்களுக்கு லொக்கேஷன், அட்ரஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க, லொக்கேஷன் சொல்லுங்கள். எல்லா வீடியோஸ்க்குமே நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லொக்கேஷன், அட்ரஸ், ஃபோன் நம்பர் கொண்டு நாங்கள் எல்லாத்துலேயுமே வந்து மென்ஷன் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷனில் போய் பாருங்கள் எல்லாருமே, சரிங்களா? இந்த கடைக்கு போர்டு கிடையாதுங்க, நாங்கள் லொக்கேஷன் வைக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் இந்த ஸ்ரீ கணேஷ் ஜுவல்லர்ஸ், அதுக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க. வீட்டுக்கு கீழே வந்து அவங்க வந்து செஞ்சிட்ருக்காங்க டிஃபனு. நம்ம ஓஜி பாட்டி கடைக்கு தான் வந்திருக்கோம். வாங்க பாட்டியை போய் பார்ப்போம். ஒரு வாட்டி கொடுப்பாங்க, இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. அதால நம்ம மாத்திரைக்கு நம்ம செலவுக்கு இந்த வேலை, வேற ஒன்றும் கிடையாது. இட்லி 10 ரூபா விற்கிறோம், ஒரு வடை மசாலா வடை 10 ரூபா, மெது வடை 10 ரூபா, இட்லி 10 ரூபா, பொங்கல் 40 ரூபா போடுறோம், தோசை 20 ரூபா போடுறோம், பூரி 40 ரூபா போடுறோம். எங்களால் முடிஞ்ச வேலையை நாங்கள் செய்கிறோம். வடை போடுறீங்க, ஸ்மெல் நம்மளால ஒரு 40 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, 40-50 வயசுக்கு மேலே ஆகிப்போச்சு, இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது. என்ன அதால தான் இந்த வேலை. வேற எங்க போய் வேலை செஞ்சாலும் இந்த வயசுக்கு வேலையை ஆள் எடுக்க மாட்டாங்க. இதுதான் இந்த வேலையை நாங்கள் செய்கிறோம். சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு நம்ம செய்கிறோம், அது ரொம்ப பெரிய விஷயம். ஆமா, அது பெரிய விஷயம் தான். எல்லாரும் வயிறு நிறைஞ்சு போறாங்கல்ல, எல்லாருக்கும் எல்லா விஷயமும் வராது. அதுதான் சொல்றேன் நான். எல்லாருக்கும் எல்லா விஷயம் வராது. ஒருத்தர் இப்ப நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து கொடுக்கறதா கொடுக்க முடியும். என்னால நம்ம சில டைம் செய்ய முடியும், சில டைம் செய்ய முடியாது. செய்யணுன்ற அவங்க பட்சத்துக்கு தான் நம்ம இந்த வேலையை செய்யறோம். எனக்கு வந்து குவாலிட்டியா இருக்கணும் மெயினா. நாங்க வந்து கடலப்பருப்பு போட, பட்டாணி பருப்பு போட மாட்டேன், கடலப்பருப்பு தான் போடுவேன். அதே மாதிரி கோல்டு வின்னர் தான் வாங்கி ஊத்துவேன். நார்மல் என்ன நான் செய்ய மாட்டேன். ஆயில் கிடையாது. அதனால தான் நாங்க பாட்டி கடைக்கு வரோம். ஏன் சொல்லுங்க, அவங்க பேரம் பேத்திங்களுக்கு எப்படி? ஆமா, அதுதான் கலப்படம் கொடுக்க மாட்டாங்க. இல்ல அதாலதான் நாங்க இந்த வேலையை, நான் வந்து மாவு கூட அரைச்சுதான் செய்வேன், கடையில யூஸ் பண்ண மாட்டேன். கடை மாவு கிடையாது என்னண்ட. கோதி மாவாட்டம் எந்த மாவட்டம் நான் கடையில் கையில் ருப்பி தான் நாங்கள் செய்வோம். கடையில் யூஸ் மாவு கிடையாது, நாங்களே தான் ருப்பி செய்வோம். இட்லி மாவாகட்டும், கோதுமை மாவாகட்டும், எந்த பொருள் நான் பஜ்ஜி போண்டா கூட போட்டுட்டு இருந்தேன். இப்போ சாந்தித்தில் கொஞ்சம் செய்யறது இல்லை. எந்த பொருளாக இருக்கட்டும் என் கை மூலியமாக தான் நான் வேலை செய்வேன். ரொம்ப ஈகராக இருக்கேன். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க, சாப்பிட்டு பாருங்க. வாங்கப்பா 2 தலைமுறை பார்த்தாச்சு குழந்தைங்களுக்கு. நாங்கள் இந்த ஃப்ளாட்லேருந்து பக்கத்து சைடு வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். 25 வருஷமாக கடை வச்சிருக்கேன். ஒரு நாள் 2 நாள் கிடையாது. குழந்தைங்களுக்கு நம்பி வாங்கிட்டு போகிறாங்க. அந்த குழந்தைங்களே இப்ப கல்யாணம் ஆகி வந்து கூட இந்த கடையில தான் நான் சாப்பிட்டேன்னு சொல்றாங்க. என் பேர் வந்து ஆதிலட்சுமி, அம்மா பேர் வந்து ராஜேஸ்வரி. அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கேன். 25 வருஷமா எங்கம்மா இருக்கு இதே இடம் தான். எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க. அசோக் நகர் அரும்பாக்கம் அரசப்பல் ஆர்ஜி பக்கத்துல பாரதி ஸ்கூல்ல இருந்து 4வது காலையில இருந்து 8 மணில இருந்து 10 மணி 11 மணி வரைக்கும் இருப்போம். காலையில மட்டும் சாயந்தரம் கடை முடியறது இல்ல. ஒத்துழைச்சா செய்யலாம், ஒத்துழைக்கிறவங்க இல்ல, யாரும் இல்ல. குழம்புல இருந்து சட்னில எல்லாமே நாங்க தான் செய்யறோம். நானு, அம்மா, தம்பி 3 பேர் செய்யறோம். ஏன்னா ஆர்டர் வர்றதா எடுத்து செய்வோம். நீங்க கேட்டரிங் ஆர்டர் பண்றீங்களா? இல்ல, கேட்டரிங்ல ரொம்ப சிம்பிளா, ரொம்ப பெருசா இதை எடுத்து செய்ய மாட்டோம். இப்போ ஒரு இட்லி வேணும், ஃபங்க்ஷனுக்கு வேணும்ன்றாங்களா, இப்போ 7 ரூபா கணக்கில் கொடுப்போம். ஆனா சட்னி சாம்பார் இல்ல, சட்னி சாம்பாரோட வேணும்னா குவாலிட்டி நல்லா இருக்கும், 12 ரூபான்னு போடுவோம். ஆளுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி இருக்குல்ல, அதுதான் கொடுப்போம். கலந்த சாதம், சீமந்த சாதம், இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். அந்த 5 வகை சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுப்பேன். சிம்பிளா எடுப்பேன். அதுக்கு முன்ன முறுக்கு ஓட்ட விட அதர்சம் எல்லாம் போட்டு கொடுத்துட்டு இருந்தேன். இப்போ என்னால முடியல, ஹார்ட் பேஷண்ட், அதால முடியல. திட்டமா செய்யற வேலை, ஆயில்ல ரொம்ப நேரம் நிக்க முடியாது. அதால திட்டமா வேலை. எனக்கு மாத்திரைக்கு காசு வேணும், ஒருத்தர் கையை எதிர்பார்க்க கூடாது. அதுக்கோசரம் தான் இந்த வேலை. எனக்கு வந்து இட்லி கொடுங்கம்மா, பொங்கல், பூரி இருக்குங்கல்ல, பூரி வடை 2 வடையுமே வைங்க எனக்கு. இட்லி நல்லா பூ போல இருக்குங்களே. ஓகே, சூப்பர். வர்றவங்களே வந்து குடுத்துட்டு போவாங்க. மனம் போல தாங்க எல்லாமே. நீங்க இவ்வளவு இதுவா சொல்றீங்க. கண்டிப்பா
இப்ப இருக்கு நான் சாப்பிட்டுட்டு பொங்கல் வாங்கிக்கவா ஆந்திராவா அப்பா அங்க இட்லி பயங்கரமா இருக்கும் அதுக்கு ஈக்குவலா இருக்கு அங்க அவ்வளவு பெருசா இருக்கும் இட்லி அடிக்க முடியாது அது என்னதான் பண்றாங்கன்னே தெரியல அவங்க ஏந்து அந்த ஒரு இட்லி சாப்பிட்றதுக்கு என்ன ஆந்திரா கூட்டு போங்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து இட்லி வாங்கியிருக்கேன் இட்லி வடை ரெண்டு வகை வடை உளுந்து வடை மசால் வடை அதாவது கடலைப்பருப்பு வடை ஓகேவா கார சட்னியும் பண்ணியிருக்காங்க தேங்காய் சட்னியும் இருக்கு வாசம் அவங்க வடை போடும் போது ஒரு ஸ்மெல் சூப்பரா வந்தது பாருங்க எவ்வளவு மிருதுவா இருக்கு ஓஜி பாட்டி கடைங்க 3வது தலைமுறையும் செய்யறாங்க பாத்துக்கோங்க அவங்க பாட்டி நான் நினைக்கல அவங்க வந்து அக்கா தங்கச்சி நினைச்சேன் கடைசியில் அவங்க அம்மா பொண்ணா நம்பவே முடியல வயசே தெரியல அவங்களுக்கு 80 இயர்ஸ் அவங்களுக்கு வயசு சொல்லக்கூடாது கண்டிப்பாக ஏன்னா அவங்களாம் வந்து இன்னும் உழைக்கிறாங்க ஸோ வந்து அந்த ஏஜ் சொன்னால் அவங்களுக்கு வந்து அந்த ஐயோ வயசாயிடுச்சுன்ற திங்கிங் வந்துடும் ஸோ அதை சொல்லக்கூடாது அவங்க ஸ்டில் 16 தான் சாம்பார் நல்லா அந்த பைத்தம்பருப்பெல்லாம் போட்டிருக்காங்க நல்லா தெரியுது பார்க்குறதுக்கு இட்லி சாம்பார் செம்மையாக இருக்கும் கார சட்னி பாருங்கள் தக்காளி சட்னியில் அந்த காஞ்ச மிளகா தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அரைப்பாங்க இந்த சட்னி தான் ஐயோ சொல்லுன்னு இருக்குது காரம் காஞ்ச மிளகாவோட காரம் உரப்பு பயங்கரமாக இருக்குது தேங்காய் சட்னி ஒரிஜினல் தேங்காய்ங்க உடச்ச கடலை சும்மா பேருக்கு தான் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தேங்காய் நல்லா தெரியுதுங்களா எனக்கு தெரியும் இது வந்து மிக்சியில் அரைச்ச மாதிரியே தெரில அம்மியில் அரைச்ச அந்த ஒரு ஃபினிஷிங் சொல்லுவாங்கள்ல அந்த அம்மியில் அரைச்ச அந்த ஃபினிஷிங் தெரியுது எனக்கு சட்னியில் தேங்காய் சட்னி அல்டிமேட் சட்னி ஆஹாஹாஹா இந்த சட்னிங்களுக்காகவே வரணும் போலங்க நம்ம நினைப்போம் அவ்வளோ தூரம் போய் சாப்பிடணுமா அப்படின்ட்டு சாப்பிடணுங்க கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் எந்த வித கடப்படமும் போடாமல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே போடாமல் செய்வாங்க தெரியுமா அதனால தான் பாட்டி கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க குழந்தைங்களுக்கெல்லாம் இங்கே என்ன வாங்கிட்டு போவாங்களாம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி அதுலேயே தெரிஞ்சிருச்சுல அவங்களோட தரம் சட்னியில் தெரியுதுங்க ஐயோ அட்டகாசமாக இருக்குது எல்லாம் ரீசனபிள் ரேட்டுங்க அவங்களுக்கு என்ன தெரியுமா வந்து ஹார்ட் பேஷண்ட் அவங்க எங்களுக்கு உடம்புக்கு நாங்கள் மெடிசன் போடுறதுக்கு சம்பாதிக்கணும் பிள்ளைங்களை வந்து கஷ்டம் கொடுக்கக்கூடாது வெளியாளுங்க யார் கையும் ஏந்தக்கூடாது நம்ம சம்பாதிச்சு நம்மளே வந்து அந்த மெடிசன் வாங்குறதுக்கு நாங்கள் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் வந்து சம்பாதிக்கிறாங்களாம் எனக்கு கேட்டோன்னே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உழைக்கிறாங்கல்ல அதை அவங்க செய்கிறாங்கல்ல கண்டிப்பாக மதிக்கணும் ஹேட்ஸ் ஆஃப் அதுக்கு மசால் வடை இங்கே பாருங்க மசால் வடை நல்லா கிறிஸ்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கார சட்னி கொஞ்சம் தொட்டுப்போம் வேறு மைக்கில் கேட்குதான்னு தெரில மொழுன்னு இருக்கு வடை மொறுன்னு இருக்குது கார சட்னிக்கும் அந்த வடைக்கும் ஆஹா தூக்கிடுச்சு உளுந்து வடை இதுவும் நல்லா மொறுன்னு இருக்குங்க இதுக்கு தேங்காய் சட்னி தொட்டுப்போமா கார சட்னி அது தொட்டு தேங்காய் சட்னி தொட்டுப்போம் வடையே ஒரு 4-5 வடை இறங்கும் போல் பொங்கல் வாங்கிக்கலாம் பூரியும் இருக்குது ஒன்று வாங்கிக்கலாம் பொங்கல் போதுமா சட்னி சாம்பார் மட்டும் கொஞ்சம் மேலே ஊற்றிடுங்க பூரி வச்சிருவா ஒரு பூரியும் வச்சிருங்க இங்கே வச்சு ஓகே பூரிக்கு என்னதுமா தொட்டுக்க தேங்க்யூ பூரியோட சைஸ் பாருங்கள் ஒரு பூரி சாப்பிட்டாலே போதும் போல் ஒரு பூரி சாப்பிட்டாலே வயிறு எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் பொங்கல் பாருங்கள் அதோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்ட்டு கொஞ்சம் தாங்க பண்ணுறாங்க அது வந்து சேல் ஆனால் போதும் ஹெவியாக பண்ணிவிட்டு அப்படிலாம் இல்லை ஆனால் அவங்க ஹெவியாக பண்ணால் கூட சேல் ஆகிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது எல்லாமே குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு பொங்கலுக்கு சாம்பார் சட்னி எதுனாலும் நம்மளோட இஷ்டம் சூடு கொதிக்குது எல்லாமே கொதிக்குது தேங்காய் சட்னி பொங்கலுக்கு சாம்பாரோட மிக்ஸ் பண்ணி இதுதான் குவான்டிட்டி கிடையாது குவான்டிட்டி நிறைய வைப்பாங்க அதனால நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கேட்டேன் பூரியோட சைஸு ஒன்று போதும் அதுக்கு உருளைக்கிழங்கு போட்டு மசாலாங்க நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா எல்லாம் போட்டு வதக்கி தரோம் குழந்தைங்க கொண்டு சாப்பிடலாம் கார சட்னி ஒண்டி தான் அம்மா சுள்ளுன்னு காரம் அடிக்குது மற்றபடி எல்லாமே வந்து டம்மா இருக்குதுங்க எல்லாருமே சாப்பிடலாம் எல்லா வகையாலுமே சாப்பிடலாம் ஏன்னா திடீர்னு பாட்டிங்க கையால் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை நிறைய பாட்டி கடையாக தேடி நாங்கள் போகலான்ட்டு முடிவு பண்ணிட்டோம் நான் இது ஃபுல்லாகவே திருப்தியாக சாப்பிட்றேன் நல்லா இருக்கு சார் டிஃபன் நீங்கள் நல்லா இருக்கு சாப்பிட்றதுக்கு நானே வந்து ஒரு 4 வருஷமா சாப்பிட்றேன் சார் ஆமாம் சார் நல்லா இருக்கு சார் நியாயமான விலைக்கு நம்ம கை கட்டின மாதிரி அந்த விலைக்கு இல்லை இருக்குது சொல்கிறேன் ஆமாம் பொருள் நல்லா இருக்கும் அவங்களுக்கு அது சார்
சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. அதான் சுத்தபத்தமாக நல்லா இருக்கு சார். இங்கே உணவு எல்லாமே நல்லா இருக்கு. கடை என்ன பாட்டி கடை தான். இட்லி வந்து 10 ரூபா போடுறோம். நான் வந்து 1 ரூபா இட்லிலேருந்து போட்டுட்டு இருக்கேன். இப்போ வந்து 10 ரூபா விற்கிறோம் ஒரு இட்லி. மசால் வடை 10 ரூபா, மெது வடை 10 ரூபா, பொங்கல் 40 ரூபா, தோசை 20 ரூபா ஒரு தோசை, பூரி 40 ரூபா போடுறோம் ஒரு செட்டு. இதுதான் செஞ்சு கொடுக்குறோம். மத்தியான சாப்பாடெல்லாம் செய்யுது ஆள் வராங்க, இருந்தாலும் என்னால் செய்ய முடியாத பட்சத்தில் இது வரைக்கும் செஞ்சு வைக்கிறோம். காலையில் 8 மணிலேருந்து 11 மணி வரைக்கும். நைட்டு டிஃபன் போடணும்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதால் சப்பாத்தி, இட்லி, தோசை எது வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போடணும், ஆரம்பிக்கணும். மத்தியானம் சாப்பாடு போட்டுட்டு இருந்தீங்க, உங்களோட முடியலன்னு நிறுத்திட்டு இருந்தாங்க. திரும்ப போடணும் ஐடியா இருக்கா? ஐடியா இல்லை, முடியாது. ஒரு வேலை கொடுத்தாலும் நம்ம தரமாக கொடுத்துட்டு பொம்மனை யாரை கட்டிக்கணும். அதுதான் ஒரு வேலை கொடுத்தாலும் தரமா கொடுக்கணும். ஆமாம். என் பேர் ராஜேஸ்வரி. இது எங்கள் கடை தான். ஏதோ நம்ம கோட்டீஸ்வரன் ஆகணும்ன்ட்டு நினைக்கல. நம்ம கை செலவுக்கு நமக்கு வேணும். நம்ம பிள்ளைங்க நம்ம 10 ரூபாய் நம்ம பிள்ளைங்கள கேட்கக்கூடாது. இப்போ ஆரம்பிக்கும் போது என்ன விலையில ஆரம்பிச்சிங்க? 1 ரூபாய் இட்லி, அப்புறம் 2 ரூபாய் ஆச்சு. அப்புறமேல்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிச்சு. எண்ணெய் வந்து கோல்டு வினர். இந்த கடைக்கு போங்க, அங்கே போனீங்கன்னா நல்லா இருக்குது, வாங்கின்னு வரலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நம்ம ஏரியாவில் இல்லைன்னா கூட வெளி ஏரியாவிலேருந்து வருவாங்க. ஸ்கூல் பசங்கள்லாம் வாங்கிட்டு போவாங்க. ரேஷன் அரிசி எல்லாம் போட மாட்டோம். ஒரு இட்லி அரிசி, பச்சை அரிசி போடுவோம். ஒரு 2 இட்லி வாங்கினா கூட ஜிபே இருக்குங்க. ஓகேங்களா? சூப்பரான ஒரு ஃபுட்டு நான் இன்னைக்கு சாப்பிட்ட திருப்தியோட நான் வீட்டுக்கு கிளம்புறேன். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு நல்ல கண்டென்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் மிஸ்ஸஸ் லாவண்யா கார்த்திக். பை.